ரொம்ப தெளிவாக நான் மதுரை ஆதீனத்திற்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஒருவேளை யாராவது ஏதாவது ஒரு கார் மோதி இருந்து சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் உங்களுடைய காரில் நீங்கள் அடிபட்டு கிடந்திருந்தால் சத்தியமிட்டு சொல்லுகிறோம், உங்களை வந்து காப்பாற்றி சிகிச்சைக்கு இழுத்துச் செல்லுவதில் முதலில் நிற்பவன் தொப்பியும் தாடியுமாகத்தான் இருக்கும். நீயோ மற்றவனோ அல்ல. அவன் எந்த மதம் என்றல்ல, எந்த சமயம் என்றல்ல. ஆபத்திற்காக வேண்டி எவனெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் அபயக்குரல் எழுப்புகிறானோ அவனுக்கு போய் உதவி செய்வதும் பாதுகாப்பு தருவதும் அடைக்கலம் தருவதும் அவன் அபாயத்தை நீக்கி வைப்பதும் மனித குலத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செயல். ஒரு தொப்பி தாடி என்ன கொலை செய்ய வந்தாங்கன்னு சொல்ற ஆதீனத்திற்கு வெட்கம் வேண்டாமா? முதல்ல விபத்து குறித்து காவல்துறை வெளியிட்டிருக்கிற சிசிடிவி காட்சிகளுக்கு பின்னால் ஏறத்தாழ காரி துப்பாத குறைதான் தமிழகத்தில். அந்த அளவிற்கு ஒரு ஆதீனம் இன்றைக்கு வாங்கி கட்டியிருக்கிறார். லாஜிக்க வேண்டாமா? இவர்கள் ஃபார்ச்சுனர் காரிலே போவார்களாம், எதிரில தொப்பியும் தாடியும் போட்டு மோத வந்தவன் மாருதி 800 வருவானாம். ஒரு 800 மோதி ஒரு ஃபார்ச்சுனரிலே கொலை முயற்சி என்பது சொல்லுவது ஒரு லாஜிக்காகவாவது இருக்க வேண்டாமா?